வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்குறோம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் வந்து படத்தை பார்க்க போறோம். தி ஒடிசி அப்படின்ற திரைப்படம் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜூலை 15 அந்த ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்குது. இந்த படத்துடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தி ஒடிசி இந்த படத்துல மேட் டாமன், டாம் ஹாலண்ட், அன்னை கத்திவே, சண்டையா, பேட்டின்சன் சொல்லி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கிறிஸ்டோபர் நோலன் தயாரிச்சு டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தி ஒடிசி அப்படின்றது கிரேக்கர்களுடைய புனித இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இது பழங்கால இலக்கியம், ரொம்ப பிரசித்தி பெற்ற இலக்கியம், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இலக்கியம். ரெண்டு இலக்கியம் அந்த காலத்துல கிரேக்கர்களுடைய மிகப்பெரிய இலக்கியமாகவும் வரலாறாகவும் இருக்கு. ஒன்று வந்து இலியட், இன்னொன்று வந்து இந்த தி ஒடிசி அப்படின்றது. ரோமர் எழுதிய அந்த ஒடிசி வந்து 20 புக்குகளா வந்திருக்கு. ரொம்ப ஃபேமஸ், இந்த காலத்துலயும் அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ அதை தான் வந்து கிறிஸ்டோபர் நோலன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு காவியத்தை எடுத்து அவர் ஒரு படமாக்கியிருக்கிறாரு. தி ஒடிசி அப்படின்ற இலக்கியம் வந்து கிமு 30ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதா சொல்றாங்க, 6ஆம் நூற்றாண்டுலயும் எழுதப்பட்டதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல தான் இதை வந்து அவங்க புத்தகமா வெளியிடுறாங்க அப்படின்ற தகவல்லாம் இருக்கு. இந்த நிலையில அவங்களுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாகம் அப்படின்ற ஒரு நாட்டுல இருந்து தி ஒடிசியஸ் அப்படின்ற ஒரு மன்னர் வந்து ட்ராஜன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு சண்டைக்கு போறாரு. அவருக்கு போயிட்டு 20 வருஷம் தான் திரும்பி வராரு. அப்ப என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் அந்த இலக்கியத்தினுடைய கதை. அந்த ஒரு கதை தான் இவரு கிறிஸ்டோபர் நோலன் எடுத்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்ம திரைப்படத்துக்குள்ள போயிடலாம். தி ஒடிசி இந்த படத்துல மேட் டாமன் இவர் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஒரு 56 வயசு இருக்கக்கூடிய நடிகர். நம்ம விக்ரம பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ வேற லெவலான நடிகர் இருக்கிறாரு. முதல் காட்சியில இருந்து கடைசி காட்சி வரைக்கும் அவர் தான் மிகப்பெரிய பின்னர். ஸோ சென்டிமெண்ட் காட்சி, அவங்க மனைவியிட பேசுறது, அதுக்கப்புறம் பையனை பார்த்து பேசுற அந்த காட்சிகள், அதுக்கப்புறம் ஒரு நாட்டையே அழிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு மித்தாலஜிக்கலா ஒரு விஷயம்லாம் நடக்கும். ஸோ அப்பெல்லாம் வந்து மனுஷன் வந்து பயங்கரமா நடிச்சு இந்த படத்தை தூக்கி நிறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அன்னை கத்திவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின். ஸோ அவங்க வந்து ஒரு அரசியா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல 2ஆவது திருமணம் பண்ணிக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ அவங்களுடைய நடிப்பும் வந்து வேற லெவலா இருந்தது. பையனுக்கு அவங்க வந்து பையனை எப்படியாவது கரை சேர்க்கணுன்ற ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் வந்து அவங்க புருஷனை நினைச்சு கண்கலங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து மிக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ காலத்துல அவங்க வந்து மிக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துடைய வில்லன் பேட்டின்சன் சொல்லி, ஸோ அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்குற ஒரு வில்லனா அவர் வந்து கலைப்பிருந்தாரு, போன்ற நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் செண்டையான்னு சொல்லி இவங்க வந்து ஸ்பைடர் மேன்ல ஹீரோன்னு நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து மித்தாலஜி ஒரு ஏஞ்சலா வருவாங்க. அவங்க வந்து அடிக்கடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த சீன்லாம் வந்து வேற லெவலில் அந்த குறிப்பை வந்து நம்ம தங்கலான ஞாபகப்படுத்தணும். சரி, இந்த படமே வந்து எனக்கு தங்கலான் அந்த பக்கமுடைய சாயல் வந்து அடிக்கடி எனக்கு தெரிவிட்டே இருந்தது. பக்கம் இதை எடுத்தாங்க, இதை பார்க்கலாம், இது மாதிரி தான் அதே இருக்கா அப்படின்ற மாதிரி காட்சிகள்லாம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடுத்ததான் வந்து இந்த படத்துல மாற்றுவாங்க, அவங்க வந்து எல்லாரையும் தனியா மாற்றுவாங்க. ஸோ அந்த சீன்ல வந்து அவங்களுடைய ஆக்டிங்லாம் வந்து பயங்கரமா வந்து ரொம்ப ஒரு சைக்கோ ஒரு ரெஸ்பாண்ட் மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணு தெரியாதவரோ அவர் பெரியவர் நடிச்சிருப்பாரு. அவரும் வந்து அவருடைய நடிப்பு வந்து சூப்பராக இருந்தது. இவங்களுடைய கேரக்டர் தான் நமக்கு வந்து அடிக்கடி நம்மளுக்கு ஞாபகப்படுத்திய விதமா அடிக்கடி வந்து தெரிஞ்சாங்க. அவங்களுடைய கேரக்டரும் வந்து நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு கூட ஒருத்தர் இருந்தாரு, இந்தியன் வருது. ஸோ அப்படியே கேரக்டரும் வந்து ஒரு மாதிரி பார்க்குற ஒரு கேரக்டரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் இருக்கும் இடத்துல வந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டை வந்து இடையில காட்டிட்டே இருப்பாங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து வேற லெவலாம் கேன்சர்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க ஒரு 1/2 மணி நேரம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட்னு சொல்லி அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் வருது. இந்த இன்ட்ரோல் தாண்டியும் அதே மாதிரி ஒரு 3 காட்சிகள் வந்து ஒமிட்ட வச்சு கடைசியா ஒரு நம்ம இந்திய சினிமாவில் வர ஃபைட் சீன் மாதிரி, கமர்ஷியலான ஒரு ஃபைட் சீன் மாதிரி மேட் டாமன் ஒரு மாதிரி செம்மையா ஒரு ஃபைட்டை வச்சு இந்த படம் வந்து ஒரு இந்திய திரைப்படம், குறிப்பாக தமிழ் திரைப்படம் மாதிரி அது ஒரு அந்த பாணியில தான் இது முடிஞ்சது. ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த ஒரு படம். அதாவது அப்புறம் சில ஏன்னு சொல்லலாம் லாஜிக் மீறல்கள் இருந்தா கூடமே இந்த படம் ஒரு ஆளுநருக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. அதனால கண்டிப்பா அந்த படத்தை பாடலாம், ஒரு மாற்றுறதுல குறிப்பா அந்த பார்த்து ஒரு பதிவு ரொம்ப பிரமாண்டமா கண்டிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் சொல்லணும். ஸோ மியூசிக் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் நான் பாக்குறேன். ஒரு மாதிரி ஆறாரம் போயிட்டு இருக்கோம், அந்த ஸ்லோவா இருக்குங்களா, அதுக்கப்புறம் அடிச்சு போகும். அது மாதிரி இந்த படத்துல மாத்தி மாத்தி மியூசிக் வந்து
ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர். இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு படம்